வணக்கண்ணே. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. திருநெல்வேலியில எல்லாம் முக்காசி பேர்கிட்ட கேட்டாலும் சோஃபா எங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பெஸ்ட்டாக கேட்கும் போது ஃபர்ஸ்ட் எல்லாரும் பிடிசி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அங்கே மட்டும் தான் நல்ல மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, நல்ல சோஃபாவும் கொடுத்துருக்காங்க, நல்ல தரமான விலையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்க உங்க கடை பேர் பிராண்டாட்டு திருநெல்வேலி முழுக்க வச்சிருக்கீங்க. சூப்பர். கண்டிப்பா. எல்லாமே மக்கள் தர்ற ஆதரவு தான், நம்ம உங்க மாதிரி இன்ஃப்ளூயன்சர் தர்ற ஆதரவு தான். தொடர்ந்து நீங்களும் சப்போர்ட் தராங்க. நீங்க எந்த அளவு ஆதரவு தரீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் அந்த குவாலிட்டியும் சரி அந்த ரேட் கான்செப்டையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ உதாரணத்துக்கு கடைகளுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசப்படுமா. எப்படின்னா இப்போ நம்ம டைரக்டா கடைகளுக்கு சப்ளை பண்ணுறது, நம்ம டைரக்டா நம்ம யாருக்கு வாடிக்கையாளருக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கடை கொடுக்கும்போது என்ன பண்ணணும், அதோட குவாலிட்டி வித்தியாசம். கடைக்காரங்க ஃபர்ஸ்ட் ரேட்டு கொடுத்துருவாங்க, இந்த ரேட்ல தான் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரேட்ல நம்ம பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ரேட் வச்சு கஸ்டமர் கொடுப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட காம்படிஷன் இருக்கும். இப்போ எங்ககிட்ட அப்படி கிடையாது, இதான் குவாலிட்டி, இதான் ரேட்டு, இந்த ரேட்டுக்கு புரிஞ்சா பண்ணி உங்களுக்கு இந்த லைஃப் குவாலிட்டி வரும். ஆமா, அதனால கடையை கம்பேர் பண்ணும்போது நம்மகிட்ட குவாலிட்டி அதிகமா இருக்கும். கடை ரேட்ல இருந்து நம்ம கொஞ்சம் தான் வித்தியாசப்படும். ஆனா கடையை காட்டிலும் குவாலிட்டி நல்லா இருக்கும். நிறைய மக்களுக்கு அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை இப்போ வரைக்கும். ஏன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த என்னது பிடிஸ்ல ரேட் அதிகமா இருக்குமோ. அதாவது நல்லா கவனிங்க, லோ ரேஞ்ச் செட் நீங்க கடையில எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த ஹையர் ரேஞ்ச் சொல்லுவாங்க, அதாவது பெரிய பெரிய ஷோரூம்ஸ் இருக்கலாம். ஆமா, இந்த டாம்ப்ரோ, அப்புறம் ராயலாக்கு, அப்புறம் ஸ்டான்லி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஷோரூம்ஸ் இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சோஃபா ரேட் ஒரு 2 லட்சம் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அதே சோஃபாவை நான் ஒரு 50,000 சூப்பர் பண்ணி தரேன். பிராண்டு எப்பவுமே பிராண்டுனா ஒரு நேம் கிடையாது, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதுக்கு அதை வச்சுதான் ரேட்டே ஃபிக்ஸ் ஆகும். இப்போ ஆப்பிள் போனுக்கும் சாம்சங் போனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆப்பிள் போனுக்கும் நார்மல் போனு அதை விட ஸ்பேர் பார்ட்ஸ் நிறைய கம்மியாக கூட நிறைய போன்ஸ்ல கிடைக்கும். அந்த பிராண்டில் வச்சுதான் அந்த ரேட் டிசைட் ஆகும். அந்த விதத்துல சொல்லும் போது பிடிசில ரேட் எப்படி சொல்ல, அந்த பிராண்ட் கான்செப்ட்ல உள்ள சோஃபாஸ் எந்த மாடலும் கொண்டு வாங்க. நான் இந்த மாடல் தான் பண்ணுவேன், இந்த மாடலாம் பண்ண மாட்டேன்னு கிடையாது. எந்த மாடலும் கொண்டு வாங்க. ஒரு 2 லட்சம் 1 லட்சம் சொல்ற மாடலையும் கொண்டு வாங்க. அதே உங்களுக்கு 50,000 ரூபாய்க்குள்ள ஒரு 35,000 37,000 கூட முடிச்சு கொடுத்துருவோம். அதை விட அருமையான குவாலிட்டியில கூட முடிச்சு. இப்போ நம்ம பிடிசி பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப ஸ்பெஷலா, கம்ஃபர்ட் சோஃபா ஸ்பெஷல். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் சோஃபாஸ் தான். இந்த மாடல் கம்ஃபர்ட்ஸ்ல ஏகப்பட்ட மாடல்ஸ் இது கம்ஃபர்ட் சோஃபா தான். இது நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேக்கும் ஃபோல்டு பண்ணா ஃபோல்டு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சோஃபாஸ் இது ஃபுல்லா பேக் ஃபோல்டுனா பேக் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? லைட்டா ஒரு ஸ்டெப் ஃபோல்டுனா ஸ்டெப் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் வெரைட்டிஸ். அதுல பாத்தீங்கன்னா இதுவும் கம்ஃபர்ட் மாடல் தான். இந்த கம்ஃபர்ட் மாடல் பாத்தீங்கன்னா பேக் அட்ஜஸ்டபிள் கம்ஃபர்ட் மாடல். அதே மாதிரி தான். இதே மாதிரி பேக்கும் மொத்தமா படுக்குனா படுத்துக்கலாம். பேக்கும் படுக்குனா மொத்தமா படுத்துக்கலாம். ஓகேவா? பேக் படுத்துக்கலாம். அடியில இந்த மாதிரி இழுக்கணுமா அதையும் இழுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி கம்ஃபர்ட்ல நீங்க எந்த மாடல் கொடுத்தாலுமே நம்ம பிடிசி கம்ஃபர்ட் மாடல் அதுவும் பாத்தீங்கன்னா ரேட் நம்ம கம்ஃபர்ட் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, வெறும் 18,000 இருந்து கம்ஃபர்ட் சோஃபா 3 சீட்டர் கொடுத்துட்டு இருக்கோம். பாக்ஸ் டைப் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாடல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 18,000 ரூபாய் தான் கம்ஃபர்ட் மாடல். சூப்பர். ஆமா. சோ இது அப்புறம் பாத்தீங்கன்னா கட்டில் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் மெத்த செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் ரெக்லைனர் ரொம்ப ஃபேமஸ்மா. இந்த ரெக்லைனர்லாம் பார்த்தோன்னா இப்போ நம்ம கொடுக்குற ரேட் 11,500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 11,000 ரூபாயா? ஆமா. வெளியே இது ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. ரேட்டு நல்ல ரேட்டு உண்டு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில வச்சிருவாங்க. நான் யூஸ் பண்ற மெக்கானிசம் ரொம்ப ஸ்மூத் மெக்கானிசம் தான். இது ஒக்கிங் பிராண்ட் போட்டு கொடுத்துருவேன். அது மாதிரி கிளாத்து எல்லாமே, கிளாத்தை பத்தி நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. இந்த மாதிரி சாஃப்ட், நல்ல சாஃப்டா இருக்கும். அந்த மாதிரி லென்த், இவ்வளவு லென்த் எல்லாம் வெளியே போட மாட்டாங்க. ஆமா, நம்ம கடையில லென்த் ஃபுல்லா இருக்கும். இந்த கால் வரைக்கும் உள்ள வரணுமா, கால் வரைக்கும் உள்ள வந்தோம். ஒரு வயசானவங்க யாராவது படுக்கனாலும் இது நல்லா படுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் உள்ள வந்துடும். இந்த பயங்கரத்துல கால் வெளியே நிற்கும், கால் உள்ள வந்துடும். இந்த மாடல்ஸ்ல 2 சீட்டர் சோஃபா 3 சீட்டர் கான்செப்ட்ல பண்ணிருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன மெட்டீரியல் அதை யூஸ் பண்றீங்க? இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா மரம் பார்த்தோன்னா நம்ம லைஃப் டைம் கேரண்டி தருவோம். மலேசியன் மகாகனி யூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, மலேசியன் மகாகனி அந்த பூரா மரங்களுக்கு பார்த்த வரைக்கும் ஒரு டைப் ஆஃப் மரம் பார்த்தோன்னா ஒரு 3 மரம் பெஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. தேக்கு யூஸ் பண்ணுவாங்க, வேங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மலேசியன் மகாகனி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே லைஃப் நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல கேரண்டியான மரங்கள். சில வெளியே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கிராப் வுட் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பலஜாதி மரம்னு சொல்லுவாங்க. அதாவது மாமரம், ஆலமரம், அரசமரம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே சோஃபால யூஸ் பண்ணிடுவாங்க. சில மரம் திருகும், சில மரம் பெண்டாகும், சில மரம் விரியும், வெடிக்கும். இந்த மாதிரி கான்செப்ட். சில மரம் உழுக்க கூட செய்யும். நம்மளை பொறுத்தவரைக்கும் மரம் உழுக்காம இருக்காது ட்ரீட் பண்ணுவோம். அந்த கெமிக்கலை போட்டு முக்கி ட்ரீட் பண்ணிடுவோம். ஸோ அதனால மரத்துக்கு நம்ம லைஃப் டைம் கேரண்டி கொடுத்துருவோம். அப்படி உட்காந்து பாருங்க, அது உட்காந்து பாருங்க, அவரு சாஃப்ட் ஜம்மி ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ப்ரிங்ல உட்காந்த மாதிரி ஃபீல் இல்ல, அந்த ஃபீல் இருக்கு. பஞ்சில உட்காந்த மாதிரி. இது ஒரு 0% டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த இடத்துல அமுங்கன்னா இந்த இடம் மட்டும் தான் அமுகும். ஆமா, புரியுதா? இந்த ஸ்ப்ரிங் தனித்தனியா இருக்கிறதுனால இந்த ஸ்ப்ரிங் இந்த ஸ்ப்ரிங் மட்டும் அமுகும், இது மட்டும் அமுகும். இப்போ நடுவில் அமுகும், இது மட்டும் தான் அமுகும். இந்த ஸ்ப்ரிங் மட்டும் தான் அமுகும்.
ஆமா. புரியுதா? ஆமா. ஸோ அதனாலதான் இந்த ஸ்ப்ரிங் வந்து பேக் பெயின் வராது, எதுவுமே வராது. அது மாதிரி யூஸ் பண்ற ஃபோம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் ஃபோம் யூஸ் பண்றோம். பொதுவாக பியூ ஃபோம் யூஸ் பண்ண கலர் கலரா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி இல்லாமல் இருக்கும். அதாவது டென்சிட்டி ஃபோம் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி அது என்னன்னா அது வந்து குறைஞ்ச டென்சிட்டி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம யூஸ் பண்ண சூப்பர் சாஃப்ட் ஃபோம் யூஸ் பண்றோம், அதனால ஹையர் டென்சிட்டியா இருக்கும். அதனால ஃபோம்ல ஹீட் இருக்காது. ஃபோமுக்கு எத்தனை வருஷம் கேரண்டி உண்டு. ஆமா. அதனால இந்த ஸ்ப்ரிங்குக்குலாம் 10 வருஷம் கழிச்சு எடுத்து வெளியே போட்டாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தோன்னா இந்த சோஃபா பார்த்தோன்னா இதுதான் நம்ம இந்த மாதிரி மாடல் வந்து நம்ம இருக்கிற ரேட் நல்லா கூடின மாடல்ஸ். இது வந்து நான் ரெக்லைனர் சோஃபான்னு சொல்லுவாங்க. டம்மி சோஃபா அந்த மாதிரிலாம் வார்த்தை உட்கார். நான் ரெக்லைனர்னா இந்த சோஃபா பொறுத்த வரைக்கும் உட்கார இடம், சாயிற இடம், கை வைக்கிற இடம் எல்லாமே செம்ம சாஃப்டா இருக்கும். இது வந்து உங்க தலைக்கு மேல இருக்கும். இந்த செட், இந்த செட்டை பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு மேல. ஆமா, தலைக்கு இருக்கிற ஹையர் கம்ஃபர்ட் சோஃபா. மற்ற கடைகளில் சோஃபாவில் பார்த்தோன்னா 90 டிகிரி தான் இருக்கும், 90 டிகிரி மாதிரி வரும். இது அப்படியே கிராஸா போதா? ஆமா. இந்த சோஃபாவோட பேக் சைடே கிராஸா தான் போகும். ஸோ அதனாலதான் உட்காரும்போது நல்ல ரெக்ளைனிங்கா இருக்கும், பேக் நல்ல சப்போர்ட்டா இருக்கும், முதுகுவலி எதுவுமே எதுவுமே. இந்த சோஃபா கொடுத்தா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சந்தோஷமா இருக்கும். என் இருக்கிற அதிகபட்ச ரேட் உள்ள சோஃபா இதுதான். இது ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 37,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு. இதுவே வெளியே வந்து ஆனா கூண்ட இதுல 50,000 ரூபாய்க்கு மேல தான் வெளியே. ஆமா. இந்த 1 லட்சம் ரூபாய் கிட்ட வரைக்கும் இருக்கு. இதே வச்சுப்பாங்க. இதுல பார்த்தோன்னா இதுல கொஞ்சம் 90 டிகிரில சின்ன சைஸ்ல போட்டு வைப்பாங்க, அது ரேட்டு கம்மியாக போட்டு வித்துட்டு இருக்காங்க லோ ரேஞ்சில். பட் இது வந்து இருக்கிற ஹையர் ரேஞ்ச், நல்லா லைஃபா இருக்கும். இதுலயே வந்து கார்னர் சோஃபா உண்டா? தாராளமா. அதோ இருக்கு பாரு, அப்படியே திருப்பிடுமா. இந்த மாடல் பார்த்தோன்னா அதுலயே வர்ற கார்னர் சோஃபாஸ். இதெல்லாம் பார்த்தோன்னா நல்ல தலைக்கு மேல இருக்கு. எனக்கு நல்ல ஹையர் கம்ஃபர்ட், பக்கா ஹையர் கம்ஃபர்ட் சோஃபா. இது ரொம்ப அருமையா இருக்கும். இதோட ரேட் பார்த்தோன்னா நம்ம எவ்வளவு கொடுக்கணும். இந்த மாதிரி சோஃபா வந்து ஒரு 42,000 அந்த மாதிரி ரேஞ்சு கொடுத்துருக்கோம். இருக்கிற ஹையர் கம்ஃபர்ட்ல கார்னர் சோஃபா மினிமம் ரேஞ்சு பார்த்தோன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 15,000 சோஃபாஸ் இருக்கு. இப்போ வந்து இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி கார்னர் சோஃபா வேணும்னு இருக்காங்க. அவங்க வீடு வந்து கதவு வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கும், வீடு சிறுசா இருக்கும். அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த சோஃபா வேணாங்க அங்க வைக்க முடியல, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா? அதாவது எங்கிட்ட இருக்கிற ரெடிமேட் தான் வாங்கணும் கிடையாது. பிடிசியை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைசேஷன் தான். என்ன மாடல், என்ன கலர், என்ன சைஸ், எதுனாலும் கொண்டு வந்து கொடுத்தா போதும், அந்த கார்டு கரெக்ஷன் பண்ணி கொடுத்தோம். அவங்க என்ன மாதிரி சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வீட்டுக்கு வந்து பாப்பீங்களா? வீட்டுக்கு வந்து சம்டைம்ஸ் வீட்டுக்கு வந்து அளவு எடுக்க, நான் வீட்டுல போய் அளவு எடுத்து அதையும் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதனால பிரச்சனை இல்லை, என்னனாலும் எந்த கான்செப்ட்னாலும் பக்காவா. சரி, வந்து உனக்கு கேட்கணும், அங்க குட்டி குண்டு சோஃபா இருக்கு, அது மட்டும் என்னன்னு? ஆமா வாங்க, அது வந்து குட்டி பசங்க உட்கார நல்லா கியூட்டாவே இருக்கு. ஆனா பார்க்கறத சின்ன சோஃபா மாதிரி இருக்கும். நீ உட்காந்து பாரு, நீயே உட்காந்துக்கலாம். நல்ல பெரிய ஆள் உட்கார மாதிரி தான் இருக்கும். நல்லாவும் இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு சின்ன குழந்தை உட்கார சோஃபா மாதிரி தான் இருக்கும். அதான் சோஃபா ஆக்சுவலி. பெரிய ஆள் உட்காந்துக்கலாம், நல்லா. இதெல்லாம் இப்ப டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு 4 ரூபாய்க்கு 3,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். டிஸ்கவுண்ட் அவ்வளவு 3,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். யார் வேணாலும் எப்ப 4,800. நம்ம கிளியரன்ஸ் சேல்ல வீடியோ போட்டிருந்தோம், அதுல வந்து பாதி சோஃபா எல்லாமே சேல் ஆயிட்டுனா எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இதெல்லாம் புக் ஆயிடுச்சு. ஆமா, இது வந்து நான் இன்னைக்கு ஒரு கஸ்டமர் யாரும் கமெண்ட் போட்டிருந்தாங்க, இந்த வீடியோக்கு தான் போட்டுதான் நினைக்கிறேன். இது 5,000 ரூபாய்க்கு போட்டிருந்தேன். ஆமா, இது இப்ப இன்னும் சேல் ஆகல. இது 4,000 ரூபாய் கூட தான் ரெடியா தான் இருக்கு. அது கமெண்ட் போட்ட கஸ்டமர் யாரும் தெரியல, என்ன போட்டிருந்தாருன்னா பாத்துருமா அதையும் ரீப்ளை பண்ண டெலிட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒருத்தங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல மாறாரு. மேக்ஸிமம் எல்லா கஸ்டமருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லா கஸ்டமரும் என்னை பத்தி தெரியும். எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்லி டைப் தான். ஆமா, எதுவுமே எல்லாம் எந்த இஷ்யூனாலும், நம்ம எந்த பிரச்சனைனாலும், எந்த ஃபிட்டிங்னாலும், வீடுக்கு போலியா உள்ள போலியா அதனால நான் உள்ள போறதுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்குறது எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ அப்படி அது ஒரு சர்வீஸ் பாண்ட் பக்காவா எல்லா ஊருக்காண்ட இருக்கு. இங்க சேஃப்டி இங்கே தான் ரெடி ஆனாலும் கூட டெலிவரி போறது பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூரு இந்த மாதிரி எல்லா ஊருக்கு தான் நம்ம சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். எந்த பிரச்சனையும் இஷ்யூ பார்த்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆமா, டெலிவரி எப்படி ஃப்ரீயா காஸ்டா? இப்போ எந்த ஊர்ல இருந்து கொடுத்தாலுமே டெலிவரி வந்து கஸ்டமர் வந்து அவங்க சார்பில் எடுக்கதா இருந்தா அதிகமான விலை ஒரு நினைச்சு பயந்துட்டு வராம கூட போயிடலாம். ஆமா, அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா கஸ்டமர்ஸ் வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். நாங்க ரெகுலரா ஒரு பார்சல் ஆபீஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறதுனால வெளியே உள்ளவங்களுக்கு வந்து ஒரு சோஃபா செட்டு வந்து கஸ்டமருக்கு புக் பண்ணும்போது ஒரு 5,000 ரூபாய் 4,000 ரூபான்றானா எனக்கு ஒரு 2,000 ரூபாய் தான் சொல்லுவான் ரெகுலரா கொடுக்கறதுனால. சோ அதனால எங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பாசிபிள் இருக்கு. நிறைய கஸ்டமர் மனசுல இருக்கும், அவங்க டெலிவரி ஃப்ரீயா கொடுத்தானா நம்ம காசு உள்ள வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் என்ன பண்ணுவோம்னா எங்க கிடைக்க லாபத்துல குறைச்சிருவோம். அதாவது நீங்க டெலிவரி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அதிகமான அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் பார்சல் ஆஃபீஸ்க்கு. நாங்களே டெலிவரி போறதுனால கொஞ்சம் அமௌண்ட் தான் எங்களுக்கு போகும், பிக்சட் அமௌண்ட். ஸோ அதனால எங்களோட லாபத்துல கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும். ஒரே கதை தான், ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஒரு சோஃபா ஒரு நாளைக்கு செஞ்சு ஒரு வாரத்துக்கு சேல்ஸ் பண்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட ஒரே நாள்ல 10 சோஃபா செஞ்சு கூட அந்த ஒரு சோஃபால வர லாபத்தை 10 சோஃபால எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். மேனுஃபேக்சரிங் ஜாஸ்தி, லாபம் கம்மி, ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கும். என்னை நம்பி கிட்டத்தட்ட இந்திக்காரங்க பார்த்தோன்னா ஒரு 35 பேர் இருக்கானுங்க. 35 பேருக்கு 35 குடும்பங்கள் இருக்கு. ஆமா, அவனுக்கு வேலை கொடுத்தா அவனுக்கு வேலை பார்த்தது அவனுக்கும் காசு. நம்ம ஆட்கள் எப்படி ஃபாரின்ல போயிட்டு ஒர்க் பண்றாங்களோ புரியுதா, அதே மாதிரி இந்திக்காரனுக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஃபாரின் மாதிரி. அதனால அவனுக்கு உழப்பு கொடுத்தா அவனு சொன்னால அது ஒரு கான்செப்ட். என் கான்செப்ட் என்னன்னா ஒரே சோஃபாவை செஞ்சு அதுக்கு அதிக லாபம் பார்க்காம நிறைய சோஃபா செஞ்சு
சின்ன சின்ன லாபத்துல சப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். ஆனா இந்த கட்டு எல்லாம் வச்சிருக்கீங்களா அது எங்க? ஆமா, கட்டில் மெத்த எல்லாமே. ஆமா, இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம கம்மல் யூஸ் பண்ற கட்லு. இப்பதான் குஷன்லயே கட்லு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏகப்பட்ட கட்லு மாடல் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த கட்டில வந்து 10,000. ஓ அப்படியா? இதுக்கு என்ன ஸ்பெஷல்னா, இது பார்த்தா நம்ம யூஸ் பண்ற அந்த மெத்த இருக்கு இல்லையா, இது வந்து பேக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் மெத்த. ஹீட் இருக்காது, நல்லா கூலிங் ஜம்முன்னு இருக்கும். இந்த மெத்த ரொம்ப அருமையா இருக்கும். ஆமா, இந்த மெத்த கூட பார்த்தோன்னா உனக்கு ஒரு 8,000 ரூபாய்க்கு நல்ல கண்டிஷன்ல பயங்கரமான மெத்த பண்ணி கொடுத்துருவேன். ஹோட்டல் மாதிரி இருக்கு, ஹோட்டல்ல இருக்கும் அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? ஹையர் ரேஞ்ச் அது மாதிரி இந்த ஹெட் ரெஸ்ட், பின்னாடி வைக்கிற ஹெட் ரெஸ்ட், அது இது எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு குஷன் சம்பந்தமா என்ன வேணும்னாலும் பிடிசிக்கு வாங்க. நாங்க ரொம்ப கம்மி ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டி, முக்கியமா நல்ல குவாலிட்டியா பண்ணித்தான். ஆனா இப்போ உங்க சோஃபா அந்த மேனுஃபேக்சரிங் பண்றீங்களா, அந்த இடத்த போய் பார்க்கலாமா? வாங்க, மேனுஃபேக்சரிங் பண்றோம் நம்ம. சரி ரைட் சரி. இங்கெல்லாம் சோஃபா ரெடி பண்ணிருப்பாங்க. இங்கதான் துணி தச்சிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் பார்த்தோன்னா டஸ்ட் ஃப்ரீ கிளாத்னு சொல்லுவாங்கம்மா. என்னதான் தூசி பட்டாலும் அழுக்கு பட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. உதாரணத்துக்கு போய் அதோட கச்சராதோட என்னதான் இந்த மாதிரி தூசியை போட்டாலும், சரியா, மண்ணளி போட்டாலும், இந்த தூசி போட்டோன்னா ஒரு நாள் தூசி இருக்காங்கல்ல, ஓகேவா, இது ஒண்ணும் பண்ண வேணாம். அப்படியே எடுத்து அப்படியே கீழே வச்சு ஒரு தட்டுதான். அவ்வளோ, சரியா? தூசி பட்ட இடமே இருக்காது. ஆமாண்ணே, தூசி இருந்ததான அடையாளமே இல்லையா? இடமே இருக்காது. அப்படியே ஃபுல்லா கிளியர். இது வந்து டஸ்ட் ஃப்ரீ கிளாத். அந்த மாதிரி கரை, எந்த கரை பட்டாலும் இந்த கரையே இருக்கு. லைட்டா கை யூஸ் பண்ணாலே போயிடும், புதுசாயிடும். ஆமா ஆமா, ரொம்ப சாஃப்டா, நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த கிளாத். இதுல பாத்தனா இந்த மாதிரி மேல ஒரு கோட்டிங் இருக்கும், பின்னாடி இந்த ஃபைபர் கோட்டிங் இருக்கும். இந்த ஃபைபர் கோட்டிங் இருக்குன்னா அதோட ஜிஎஸ்எம் அதிகமா இருக்கும். மேக்சிமம் நிறைய கடைகள்ல பார்த்தோன்னா இந்த பின்னாடி உள்ள கோட்டிங் இருக்காது, மேல உள்ள கிளாத் மட்டும் தான் இருக்கும். அதனால தண்ணி உள்ள போயிடும். இப்ப இல்ல தண்ணி ஊத்துனா தண்ணி இதுல ஸ்ப்ரெட் ஆகும், தவிர உள்ள இருக்காது. ஸோ இந்த கிளாத் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். பாக்கி இந்த ரெக்ஸின்லாம் பார்த்தீங்கன்னா வெடிப்படிப்பா வரும் தெரியுமா? அந்த மாதிரி வெடிப்படிப்பு வந்து இந்த சோஃபாலாம் வராது. நான் தர சோஃபால வந்து வெடிப்படிப்பா அந்த மாதிரி பிரச்சனை சுத்தமா வராது. ஸோ இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்றது நல்லா பெஸ்டா இருக்கும். அது மாதிரி சாஃப்ட் ஃபோம் இந்த இருக்குல்ல, இது பார்த்தோன்னா நீச்சல் இருக்கும். இதுதான் பார்த்தா சூப்பர் சாஃப்ட் ஃபோம். நல்ல சாஃப்டா இருக்குமா, ஹீட் இருக்காது. இல்ல பேக்கெட் ஸ்ப்ரிங் வந்துடும், எல்லாமே வந்துடும். நல்லா இருக்கும். உட்காந்து பாருங்க, உட்காந்து நல்லா அப்படி உட்காருங்க. தெரியுதான் ஜம்மி? ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தத்தில் இதோட திக்னஸ் பார்த்தனா கடையில வெறும் 3 இன்ச்சு ஃபோம் தான் வைப்பாங்க அதிகபட்சம். இது திக்னஸே 8+ வாங்க, 8 இன்ச்சுக்கு மேல இருக்கும் இந்த மொத்த குஷனோட திக்னஸ். அதனால நம்ம தர லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குஷனை பொறுத்த வரைக்கும். சரி, அப்புறம் மரம் கிளாத். இப்ப மரம் எடுத்துக்கோங்க, பெஸ்டா போட்டிருக்கோம். கிளாத்தும் பெஸ்டா போட்டிருக்கோம், குஷனும் பெஸ்டா போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் கான்செப்ட் போறதுனால எத்தனை வருஷம் ஆனாலும் கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பே கிடையாது. சரி சரி. இப்போ வந்து சோஃபா ஏதாவது கிராக் ஆயிட்டு, ஏதாவது உடஞ்சிட்டா, ரொம்ப பழைய சோஃபா ஏதாவது கிராக் ஆயிட்டுனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களா இல்ல சர்வீஸ் பண்ணுவீங்களா? நம்ம சோஃபா பொறுத்த வரைக்கும் பெரிய கம்ப்ளைண்ட் வராது. வந்தா சின்ன சின்ன ஏதாவது கம்ப்ளைண்ட், புதுசு லூஸ் ஆயிட்டு அந்த மாதிரி இருந்தா கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஸோ சோஃபா பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான ஐட்டம் 3 ஐட்டமும் தெளிவா போறதுனால சோஃபால வந்து பெரிய கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுப்போம். எந்த ஊரா இருந்தாலும் சில வீடுகள்ல சோஃபா உள்ள போகாது, வீட்டுக்குள்ள போகாது. அந்த நேரத்துல வந்து நம்ம அங்க உள்ள ஏதாவது சர்வீஸ் பண்ண பிடிச்சி ரெடி பண்ணி கொடுத்துருவோம், பொறுப்புல ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அப்படி அங்கே ஆள் கிடைக்கலாம், நம்மளே நேரில் கூட. சரி, இப்போ அவங்க வெளியே போயிடும். ரொம்ப நன்றி, உங்க நேரத்தை ஒதுக்கி எனக்கு வந்து வீடியோ பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து வீடியோக்கு நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு நீங்க வந்து சோஃபா தான் வாங்கினது ஐடியா இருக்கீங்கன்னா கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பிடிசி ஃபர்னிச்சர் லொகேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தை ரோட்டில் தான் இருக்கு. இந்த சைடு வந்தீங்கன்னா திருநெல்வேலியில வந்து யார்கிட்ட கேட்டாலும் பிடிசி ஃபர்னிச்சர்ஸ் எங்கே போகணும், அது எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட அவங்களே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து நல்ல ஒரு பக்கவான குவாலிட்டியில் சூப்பரான ஒரு தரமான விலையில வந்து சோஃபா கொடுத்துட்டு இருக்காங்க. மறக்காம விசிட் பண்ணுங்க அண்ணே. ஓகே, உங்க சேனல் புது சேனல், நீங்க நல்லா வளருங்க, நல்லா பண்றீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, பெஸ்டா பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ, நன்றி மக்கள், நன்றி.